அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரஹ்மத் நகர் கிளை நடத்தும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. இடம் சதகத்துல்லா அப்பா கல்லூரி முன்பு. இப்ராஹிம் நபியும் இறுதி தூதரும் என்ற தலைப்பில் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்களும் நவீன காலத்தில் முஸ்லிம்களின் நிலை என்ற தலைப்பில் எம்.எஸ். சுலைமான் ஃபிர்தௌசி அவர்களும் உரையாற்றுகிறார்கள். இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரஹ்மத் நகர் கிளை, நெல்லை மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான மனிதர்களை இறைவன் படைத்திருக்கிறான். இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களில் ஒரு குறிப்பிட்ட சாராரை அல்லாஹ் தேர்வு செய்து இஸ்லாம் என்னும் மகத்தான பேரருட்கொடையை இறைவன் வழங்கியிருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நமக்கு அல்லாஹ் உலக மாந்தர்களுக்கு வழிகாட்டுவதற்காக திருக்குர்ஆனின் மூலம் பல்வேறு விதமான வரலாற்று பாடங்களை இறைவன் நடத்துகிறான். திருக்குர்ஆனில் வாசிக்கிற பொழுது 2 பார்வைகளாய் அதை நாம் பிரிக்கலாம். ஏராளமான நல்லவர்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், தியாகிகள், சுஹதாக்கள், இவர்களை பற்றி அல்லாஹ் நீண்ட நெடிய பட்டியலிட்டு இவர்களை போன்று தான் நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய ஒட்டுமொத்த உலக சிந்தனைகளும் இந்த நல்லவர்களை போன்று செதுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இது ஒரு பார்வை. மற்றொரு புறத்தில ஆகப்பெரிய அயோக்கியர்கள், கேடுகட்டவர்கள்,
சாம்ராஜ்யத்தின் உச்சத்தில் பெருமையாலும் ஆணவத்தாலும் கர்வத்தாலும் வாழ்ந்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போனவர்கள். இவர்களை குறித்து அல்லாஹ் படம் பிடித்து காட்டி, இந்த பட்டியலில் இருப்பவர்களின் வாழ்க்கையிலே கடுகளவிற்கு கூட உன் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். அப்படிப்பட்ட கெட்ட பட்டியலில் முன்னணியில் இருப்பவன் தான் காரூன். காரூனின் வரலாற்று தகவல்கள் பல வகைகளிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவனுக்கு வழங்கப்பட்டதை போன்று செல்வ வளங்கள் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு கணிசமான செல்வ வளங்களை காரூனுக்கு இறைவன் வழங்கியிருந்தான். பிறகு அவன் மண்ணோடு மண்ணாய் மக்கி போனான். அல்லாஹ் திருக்குர்ஆனில காரூனின் வரலாற்று தகவல்களை எடுத்து சொல்லிவிட்டு உலக மாந்தர்களுக்கு ஒரு 3 விதமான படிப்பினையை ஆழமாய் விதைக்கிறான். கெட்டவனின் வரலாற்றை, இவனை போன்று வாழக்கூடாது, இவனின் குணநலனில் ஒரு சிறிதளவு கூட வந்துவிடக்கூடாது என்று திருமறை குர்ஆனில் நீண்ட நெடிய பாடத்தை நடத்திவிட்டு ஒட்டுமொத்த உலக மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு 3 அற்புதமான விஷயத்தை சொல்லுகிறான். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது படித்து பார்க்க வேண்டும். சூரா கஸஸ் 28வது அத்தியாயத்தின் 77வது வசனம். முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், காரூனின் வரலாற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவன் மண்ணோடு மண்ணாய் அழிக்கப்பட்டு விட்டான் என்பதை சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ் படிப்பினைக்கான வார்த்தையை ஆரம்பிக்கிறான். மனிதா, அல்லாஹ் அழைக்கிற துணியை பாருங்கள். மனிதா, உனக்கு அல்லாஹ் வழங்கியிருப்பதில் அத்தாரல் ஆகிரா, எவ்வளவோ அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கிறான். அவற்றில் உனக்காக மறுமையின் வீட்டை நீ தேடிக்கொள். இவனுக்கு எவ்வளவோ கொடுத்தேன், அவன் மறுமையின் வீட்டை தேடவில்லை, மறுமைக்காக வாழவில்லை. ஆனால் நீ அப்படி இருக்காதே. உனக்கு அல்லாஹ் வழங்கியவற்றில் மறுமையின் வீட்டை நீ தேடிக்கொள். அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தன்ஸ, இரண்டாவது, நசீபக மினத் துன்யா, மனிதா, இந்த உலகத்தில் உனக்கான பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அதை நீ மறந்து விடாதே. எப்படிப்பட்ட எளிமையான பாடம் என்று பாருங்கள். இறைவனுக்காக நீ செலுத்த வேண்டிய பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அதை நீ மறக்க கூடாது. ஒலா தன்ஸ, தன்ஸ நசிய என்றால் மறந்து விடாதே என்று அர்த்தம். மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது எப்படி உதவி செய்கிறானோ, அழகிய முறையில் வாழ வைத்திருக்கிறானோ, அதே போன்று அல்லாஹ்விற்காக நீ உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்கு செய்கிற உதவி என்பது இறை மார்க்கத்தின்படி வாழ்வது, அந்த மார்க்கத்தை பலப்படுத்துவதுதான். இந்த மூன்றும் காரூனிடத்தில் இல்லை, உன்னிடத்தில் இல்லை என்றாலும் நீயும் அவன் பட்டியலில் தான் வந்து சேருவாய் என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே மூடலாய் பதிவு செய்கிறான். முதலாவது, உனக்கு அல்லாஹ் எவ்வளவோ விஷயங்களை கொடுக்கிறான். உனக்கான மறுமையின் வீட்டை தேடிவிட்டாயா? இந்த உலகத்தில் எவ்வளவோ வீடுகளை கட்ட வேண்டும், சொந்தமா இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், பொருள் வாங்கணும், அதுவெல்லாம் சரிதான். மறுமையின் வீட்டை நீ தேடிவிட்டாயா? யோசித்துப்பார். ஒலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, மனிதா, உனக்கான பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அதை நீ மறந்து விடாதே. உன் பெற்றோருக்கு பங்களிப்பை செலுத்துகிறாய், உன் மனைவிக்கு செலுத்துகிறாய், கணவனுக்கு உன்னுடைய பங்களிப்பை இரவு பகலாய் அல்லும் பகலாய் உழைத்து செலுத்துகிறாய், உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாய். அல்லாஹ்விற்காக உன் பங்களிப்பை ஷேர் கொடுத்துட்டியா?
ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தையோ குறிப்பிட்ட பகுதியையோ நீ ஒதுக்கி விட்டாயா? அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உன்னை எப்படி ஆடை அணிய வைத்து உணவு கொடுத்து இருக்க இடம் கொடுத்து அழகான முறையில் வாழ வைத்திருக்கிறானோ அது மாதிரி நீயும் அல்லாஹ்விற்கு உதவி செய்ய வேண்டும். எத்தனையோ கேடுகட்டவர்களின் வரலாறுகளை திருமறை குர்ஆனிலே பார்க்கலாம். அல்லாஹ் கடுமையாய் சாடுகிறான். ஆனால் காரூனின் வரலாற்றில் இந்த 3 முத்தாளான வசனங்களை அல்லாஹ் பதிய வைக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இந்த 3ம் காரூனிடத்தில் இல்லை. கொடுக்கப்பட்டதில் ஆணவம் கொண்டான், அகம்பாவம் கொண்டான். நீ அப்படி வாழக்கூடாது என்பதை அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாய் நமக்கு பதிய வைக்கிறார். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹுவின் தூதருடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தை பார்க்கிற பொழுது மக்கள் எல்லாம் இறை மார்க்கத்தை விட்டு திரும்பி உலகத்தின் பால் மூழ்கி கிடப்பதை பார்க்கிறார்கள். சமகாலத்தில் அது நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கிறது. ஒரு மனிதர் இருக்கிறார், கடை வைத்து நடத்துபவர். அதிகாலை கடை திறப்பதற்கு செல்கிறார். அதற்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பு ஃபஜ்ர் தொழுகைக்கு வர மறுக்கிறார். வாட்ட சாட்டமான ஒரு இளைஞன் இருக்கிறான், ரத்தம் சிந்துகிற ஒரு பருவம். 8 மணிக்கு கல்லூரிக்கு எழுந்து செல்கிறான். இறைவனை வணங்குவதற்கு எழ மறுக்கிறான். இப்படி ஒவ்வொருவரையும் நீங்கள் பார்க்கலாம். உலக மோகம் என்பது அவனை பலமாய் திசை திருப்புகிறது, கணிசமாய் அவன் உள்ளத்தை மரணிக்க செய்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த விஷயத்தை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு இதே போன்ற ஜும்ஆவுடைய நாள் மெம்பரின் மீது ஏறியவராறு மக்களை அழைத்து சொன்னார்கள், மக்களே, அல்லாஹுவின் தூதர் சொன்ன அறிவுரையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இருத்தாலத்தில் துன்யா வகிய முதுபிரா, இந்த உலகம் உங்களை பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனா அதற்கு பின்னால் தான் நீங்கள் செல்கிறீர்கள். ஒரு தகலத்தில் ஆஹிரா வகிய முக்பிலா, ஆனால் மறுமையோ முன்னேறி வா மனிதா, முன்னால் வா, விரைந்து வா, இறைவனுக்காக பல காரியங்களை செய்துவிடு என்று முன்னோக்கி உன்னை அழைக்கிறது. ஆனால் நீ பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறாய். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார், ஃபகூனு மின் அம்பாயில் ஆகிரா, நீங்கள் ஒவ்வொருவரும், நான் உட்பட நீங்கள் ஒவ்வொருவரும், அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மறுமையின் வாரிசாய் மாறிவிடுவதற்கு ஆசைப்படுங்கள். வலா தகூனு மின் அம்பாயி துன்யா, இந்த உலகத்தில் நான் வாரிசாக வேண்டும், எனக்கு ஒரு பங்களிப்பு வேண்டும் என்று நீ ஆசைப்படாது. அடுத்து சொன்னார், அல் யௌமல் அமல் வலா ஹிசாப், இந்த உலகத்தில் செயல்பாடு மட்டும்தான், எந்த விசாரணையும் அல்ல, விசாரணை செய்யப்படாது. ஃபஜ்ர் தொழுகைக்கு வரல, பள்ளிவாசலுக்கு ஜும்ஆவிற்கு வருபவர்களை அழைத்து, யாரெல்லாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரலையோ அவங்களாம் ஒரு 10 நிமிடம் வெளியே நில்லுங்கள், ஏன் வரவில்லை என்ற காரணத்தை சொல்லுங்கள் என்று விசாரிக்கப்படுகிறதா? எந்த விசாரணையும் கிடையாது. ஜும்ஆ முடிந்ததற்கு பிறகு தர்மத்திற்காகவோ வேறு ஏதேனும் நோக்கத்திற்காகவோ தர்மம் கேட்பார்கள். தர்மம் கேட்பா, கொடுக்காதவர்களுக்கு விசாரணை உண்டா? இந்த உலகத்தில் செயல் மட்டும்தான், தொழுகை, தர்மம், நோன்பு, ஜகாத், திக்ருகள், அல்லாஹ்வை நினைப்பது. அடுத்து சொன்னார், வகதா, ஆனால் நாளை மறுமையோ அல் ஹிசாப், விசாரணை மட்டும்தான். வலாமல், செயல்பாடுகளுக்கு வேலையே இல்லை. இதை ஏண்டா செய்யல, இதை இப்படி செஞ்சியா, இதோ படி கூலி. அங்கே செயல்பாடுகளுக்கு வேலையே கிடையாது. அதனாலதான் மனிதன் சொல்லுவானாம், பூமி நிரம்ப தங்கம் இருந்தாலும் கூட அந்த தங்கத்தை நான் தர்மமாய் கொடுத்தாவது நரக நெருப்பில் இருந்து தப்பித்து விடுவேனே, கொடுக்க முடியாது. ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுப்பேனே. அலி ரலியல்லாஹு அவர்கள் மக்களை கவனிக்கிறார்கள், மக்கள் போகிற போக்கை பார்க்கிறார்கள். இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது? நபிகளார் மரணித்து அதிகபட்சமாய் ஒரு 50 வருடங்கள் கூட ஆகவில்லை. மக்கள் உலக மோகத்தின் பால் மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம்.
நம்முடைய நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கிறது. வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம், அறிவியலின் உச்சத்திலே இருக்கிறோம். ஆனால் உலகப்பற்று இது உடைத்தெறியப்படவில்லை என்றால் உலக மோகம் நம்மை அப்படியே குழி தோண்டி புதைக்கும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கந்தக் யுத்த களம் நமக்கெல்லாம் தெரியும். ஊரை சுற்றி குழி தோன்ற ஒரு போர், வித்தியாசமான ஒரு போர். போர்க்களம் நீண்ட நெடிய நாட்கள் நடக்கிறது. போர்க்களத்தின் கடைசி நாள் ஃபஜ்ரிலே ஆரம்பித்து லுஹரிலே முடிந்துவிடும் என்கிற எதிர்பார்ப்பு. ஃபஜ்ரு, லுஹரு, அசர் நேரம் வரைக்கும் வருகிறது. லுஹரையும் அசரையும் போர்க்களத்திலே தொழுகிறார்கள். நின்ற நிலையிலே தொழ வேண்டும். போர்க்கள தொழுகைக்கு ருக்கு கிடையாது, ஒரே ஒரு ரக்காத்து தான், வித்தியாசமான தொழுகை. அசர் தொழுகையின் நேரத்திலே போர் முடிந்துவிடும் என்று நினைக்கிறார், தாமதிக்கிறார்கள் எதிரிகள். ஒரு கட்டத்திலே அசர் தொழுகையை தொழுதுவிடலாம் என்று நினைக்கிற பொழுது சூரியன் மறைவு ஏற்பட்டு செம்மேகம் செவ்வானம் உதித்து மக்ரிபின் நேரம் வந்து விட்டது. அப்பதான் போர்க்களம் பினிஷ், முடிகிறது. நேரம் வர்றாங்க உமர் ரலியல்லாஹு அவங்க. அந்த செய்தியை சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம். அப்படியே அந்த பாலைவன மணல் தான், அதிலே முழங்காலிட்டவராய் அப்படியே அமர்ந்து கையேந்துகிறார்கள். இறைவா, அசர் தொழுகை என்னால் தொழ முடியாமல் தாமதமாகிவிட்டது. எதிரிகள் தொலைவிடாமல் எங்களை தடுத்து விட்டார்கள். இறைவா என்னை தண்டித்து விடாதே, நான் வேண்டுமென்று அந்த தொழுகையை விடவில்லை. எப்படிப்பட்ட கவலை என்று பாருங்கள். அவர் என்ன சோறு சாப்பிட்டு வரவில்லை, போரில இருக்கிறார். நல்ல பெரிய தேசாலே பிரியாணியும் மந்தியும் மற்ற உணவுகளும் உண்டாலே தொழ முடியாது. அவர் போர் முடிந்து இப்பொழுது தொழலாம், அப்பொழுது தொழலாம், போர் முடிந்து விடும் என்று நினைக்கிற பொழுது சூரியன் மறைந்து விடுகிறது. அசரோடு சேர்த்து மக்ரிபையும் தொழுகிறார். முதலில் அசர், இரண்டாவது மக்ரிபு. நிர்பந்தமான நேரத்தில் இப்படி தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, நிர்பந்தமான நேரம். ஆனால் அவர் உள்ளத்திலே இருந்த கவலையை பாருங்கள். அல்லாஹ்வே தண்டித்து விடாதே, இதற்கு அல்லாஹ் தண்டிப்பானா? லாஜிக்கா இது முதலில் அவர் என்ன சொந்த வேலையை முடித்து விட்டு திரும்புகிறாரா? போர்க்களம் முடித்து விட்டு திரும்புகிறார். கவலை இருக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், வீட்டுக்கு வாடகை செலுத்த வேண்டும், வேறு ஏதேனும் பொருளாதாரத்தை இந்த மாதத்திற்குள் கட்டாயம் திரட்ட வேண்டும் என்கிற கவலை இருக்கிறது. ஆனால் ஒரு ஃபஜ்ர் தொழுகையோ இன்னபிற வணக்க வழிபாடோ சர்வ சாதாரணமாய் விடுபடுகிற பொழுது உள்ளத்தில் கவலை இல்லை என்று சொன்னால் நம் உள்ளம் அப்படியே மரணித்து விடும். இன்றாவது கவலைப்படுகிறோமா? தொழுகிறோம், தொழவில்லை, அதை ஓரமாய் வைப்போம். எழுந்து அமர்கிறோம், மணியை பார்க்கிறோம், 8:30, 8 மணி, 7:30. ஐயோ, இன்றைக்கு ஃபஜ்ர் தொழுகையை நான் தொழாத பாவியாகி விட்டேனே. இந்த கவலையாவது தொழுகை பிறகு கவலை இருக்க வேண்டுமா இல்லையா? நபித்தோழர்கள் அப்படித்தான் கவலைப்பட்டார்கள். நீங்கள் பார்க்கலாம், வரலாற்றிலே அற்புதமான ஒரு சம்பவம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் உலக மோகத்தை பற்றி உடைத்தெறிந்ததற்கு அற்புதமான சான்று. சமீபத்திலே நீங்கள் பார்க்கலாம், உலக மோகத்தில் மூழ்கி திளைக்கிற நபர்கள் ஏராளம். குறிப்பாக இளைஞர் பெண்கள் சமூக வலைதளங்களின் மூலமாக, இணையதளங்களின் மூலமாக, சமீபத்தில் கூட ஒரு சினிமா கூட்டாளி ஒரு மாநாடு ஒன்றை நடத்தினார். அந்த மாநாட்டிற்கு வேலூரில் இருந்து முகத்தை மூடியவாறு, முகத்தை மூடுறது மார்க்கத்தில் இல்ல, முகத்தை மூடியவாறு ஒரு திருமணமான இளம் பெண் ஒருவர் மாநாட்டிலே கலந்து கொண்டு பேட்டி கொடுக்கிறார். நான் பார்த்துட்டேன், தளபதியை பார்த்துட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன். என் பிள்ளையை கூட வீட்டிலே விட்டு வந்தேன், முகம் மூடி இருக்கிறது. உண்மையில் அவள் முகத்திற்கு போடப்பட்ட திரை அல்ல, மூளைக்கு போடப்பட்ட திரை. மார்க்க பற்றை குழி தோண்டி புதைத்து விட்டு கூடுதலாய் சொல்லுகிறார். நான் இந்த மாநாட்டிற்கு வந்து இவரை சிரமப்பட்டு பார்த்ததற்கு
மிக முக்கியமான பங்கு என் கணவருக்குத்தான் சாரும். இது அப்படியே நன்மையின் பங்கு. அப்படியே இந்த பங்கிற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை உனக்கு அள்ளி கொடுப்பான். இது நரக பங்கு. என் கணவனுக்கு தான் இந்த கிரெடிட் எல்லாம் போய் சேரும். அவர்தான் இதற்கு காரணம். முகத்தை மூடி இருக்கிறார், இஸ்லாமிய அடையாளமான புர்காவை அணிந்திருக்கிறார். பப்ளிக்கா சமூக வலைதளங்களில் இது போன்ற வீடியோக்கள் பலம் வந்ததை பார்க்கிறோம். உலக பற்றி, உலக மோகம் இருப்பவரிடத்தில் நிம்மதி இருக்கிறதா? சமகாலத்திலே நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாமிய பெயர்தாங்கிகள் கூட சர்வசாதாரணமாய் தலாக் விடுவதை பார்க்கிறோம், குலா விடுவதை பார்க்கிறோம். பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது. கேட்டால் இஸ்லாமிய பெயர் தாங்கி உலக அளவில ஒரு பெரிய பிரபலம், என் மனைவியை விட்டு பிரிகிறேன், என் கணவனை விட்டு பிரிகிறேன், நீ பிரிந்து கொள், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் அங்கே பின்னணியில உலகப்பற்று மிகைத்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் வன்மையாய் கண்டித்தார்கள். ஐயுமா இம்ராத்தின் ஸஅலத் ஸௌஜஹா தலாகா ஃபி கைரி மா பஅஸ், எந்த ஒரு பெண் முஸ்லிமான பெண் தகுந்த காரணம் இல்லாமல் விவாகரத்து கொடுக்கிறாரோ ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னா, அவர் ஒருபோதும் சொர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டார். எதுக்கு தேவையில்லாம தலாக் கொடுக்கிறாய், குலா கொடுக்கிறாய், ரீசன் இருக்கிறதா? ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குடும்பத்திலே பிரச்சனை இருந்தது, பணம் இல்லை, நிம்மதி இருந்தது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆயிஷா அம்மையாருக்கும் பிரச்சனை வரலையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இன்னும் மனைவிக்கும் பிரச்சனை வரலையா? தலாக்கு கொடுப்பதற்கு, குலா கொடுப்பதற்கு தகுந்த காரணம் இருந்தால் மார்க்கம் அனுமதிக்கிறது தான். ஆனால் சமகாலத்தில் ஒவ்வொரு மாவட்ட அந்த தலைமையில் இருக்கிற அந்த குடும்ப பஞ்சாயத்தை தீர்க்கிறவர்களிடத்தில் நீங்கள் போய் கேட்டால் கடந்த 20 ஆண்டுகளை ஒப்பிடுகிற பொழுது இப்பொழுது தலாக்கு குலா பஞ்சாயத்து அதிகமாய் வருவதை அவர்கள் பட்டியலிடுவார்கள். உண்மையிலும் உண்மை, நிதர்சன உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தகுந்த காரணம் இல்லாம ஒரு பெண் விவாகரத்து கோரினால் சுவர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டார். ஒரு காரணம் இருக்குது, அதை நீ வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குலாவை கொடுப்பதற்கு ஒரு பெண் வருகிறார், ஒரு தக்க ரீசன் இருக்கிறது, அதை வெளியே சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் சமகாலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் உலகத்தின் மீது இருக்கிற பற்றின் காரணமாய் மார்க்க பேணுதல்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகிற காரண பொருளாதாரம் இருக்கிற அந்த ஒரு மமதை சிந்தனை தான். வாழ்ந்தால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை போன்று வாழ வேண்டும். நீங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் எவ்வளவோ செய்திகளிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். திருமணம் என்று வந்துவிட்டால், மஹர் என்று வந்துவிட்டால், எளிமையான திருமணம் என்று வந்துவிட்டால், ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடு, அது சும்மா என்கிற செய்தியின் அடையாளமாய் பல்லாண்டு காலமாய் ஓங்கி உயர்ந்து நிற்கிற அந்த சம்பவத்திற்கு சொந்தக்காரர் அனைவருக்கும் தெரியும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மதீனாவில் எல்லோரும் உணவிற்கு சிரமப்படுகிற நேரத்தில் ஒரு பேரித்தம் பழத்தின் கொட்டை அளவிற்கு நிகரான தங்கத்தை மகராய் கொடுத்தவர். எல்லோருக்கும் மதீனா வந்த புதிய உணவிற்கு சிரமம். ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் பேரித்தம் பழ கொட்டை அளவிற்கு நிகரான தங்கத்தை மகராய் கொடுத்தார். ஒரு ஆட்டை வலிமா விருந்தாய் கொடுத்திருக்கிறார். பிற்காலத்திலே இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் செய்த தியாகம் என்ன தெரியுமா? பத்ர் யுத்த களத்தில் கலந்தவர், உஹது போரிலே கலந்தவர். 2 ஹிஜ்ரத் உண்டு. முதலில் அபிசினியா நஜாஷி மன்னர், அவர் பகுதிக்கு ஹிஜ்ரத் செய்தவர். பிறகு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர். தபூக் போர்க்களம், தபூக் போரிலே கலந்தவர். கந்தக் யுத்தத்திலே கலந்தவர். 3வது கலீஃபாவாக இருக்கிற உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை தேர்வு செய்த ஒரு மகத்தான தலைவர் இவர்தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள். இவருக்கு அல்லாஹ் தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறும் என்று கேள்வித்தான் பெற்றிருக்கிறோம். உண்மையில் இவர் தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறியது.
சின்னோண்டு பாலாடை கட்டி பிசினஸ் பண்ணுவாங்க, தங்கமா மாறி அதுல உள்ள பரக்கத். டிரெஸ், ஒரு துணி, இந்த கிளாத் பிசினஸ் வியாபாரம் செய்திருக்கிறார்கள், தங்கமாய் மாறி இருக்கிறது. வரலாற்றிலே பார்க்கிறோம், பிரம்மாண்டமான நிலங்கள், ஏக்கர் கணக்கிலே நிலங்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் ஒரு நிலத்தை வாங்குறாங்க, ஒரு கணத்தில் அதை விற்பதற்கு முடிவு செய்கிறார்கள். அந்த நிலத்தை விற்பனை செய்தால் சுமார் 40,000 தீனார்களுக்கு அந்த நிலம் விலை போகிறது. நமக்கு புரிகிற வகையிலே சொல்லுகிறேன். 40,000 தீனார், பொதுவாக தீனாரை பொறுத்த வரைக்கும் கோல்டுல தான், தங்கத்தில் தான் அதை நாம் கணக்கிட முடியும். தங்கத்தின் கணக்கின்படி 1,70,000 கிராம், 40,000 தீனார் என்பது 1,70,000 கிராம். கிலோ கணக்கின்படி சொல்வதாக இருந்தால் 170 கிலோகிராம், 170 கிலோ தங்கம். பண மதிப்பில் சொல்வதாக இருந்தால் சுமார் 122 கோடியே 40 லட்சம் ரூபாய். சுப்ஹானல்லாஹ். முஸ்னத் அஹ்மதிலே இந்த தரவுகளை பார்க்கலாம். அவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் குறித்து இமாம் அஹ்மத் அவர்கள் முழு வரலாற்று தகவலை பதிவு செய்கிற பொழுது இந்த செய்தியை கொண்டு வருகிறார். 122 கோடி ரூபாய் ஒரு நிலம். எப்படிப்பட்ட பணக்காரராக இருந்திருப்பார்? இப்பொழுது பாருங்கள், நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். நிலத்தை விற்று 40,000 தீனார் கைகளிலே வருகிறது. ஓரமாய் அமர்கிறார். எளிமையிலும் எளிமை, உச்சபட்ச எளிமை. அழ ஆரம்பிக்கிறார். ஹதீஸ்களிலே, முஸ்னத் அஹ்மதிலே நீங்கள் பார்க்கலாம், அழுது கொண்டே இருக்கிறார், கதறுகிறார். கூடுகிறது கூட்டம். ஏன் அழுகிறீர்கள்? எதற்காக அழுகை? குறைஷிகளில் அனைவரை விட அல்லாஹ் எனக்கு செல்வ வளத்தை உச்சபட்சமாய் கொடுத்திருக்கிறான். இப்பொழுது 122 கோடி ரூபாய்க்கு நிகரான 40,000 தீனார் எனக்கு கைகளிலே கிடைத்திருக்கிறது. நான் உடனே என் தாயை சந்திக்க வேண்டும். தாய் என்றால் நபிகளாரின் மனைவி. அந்த காலகட்டத்திலே உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். முஃமின்களின் தாய் அவர்தானே. தாய்னா சொந்த தாய் அல்ல, நபியின் மனைவி. என் தாயை சந்திக்க வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள். ஒரு தாய் மகன் அழுகிற பொழுது, கதறுகிற பொழுது ஆறுதல் சொல்பவர் தாய் தானே. தாயிடத்திலே ஓடோடி வந்து கேட்கிறார், அம்மையாரே, உம்முல் முஃமினீனே, ஒரு நிலத்தை விற்றேன், 40,000 தீனார் கிடைத்திருக்கிறது, நான் என்ன செய்வது? உடனே அவங்க அடுக்கிறாங்க. நீங்க யாரு? சாதாரண மனிதரா? அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே 500 குதிரைகளை தர்மம் செய்யவில்லையா? 500 ஒட்டகத்தை தர்மம் செய்யவில்லையா? பத்ர், உஹது, கந்தக், தபூக், 2 ஹிஜ்ரத், இது போன்ற தியாகத்தை எல்லாம் நீங்கள் செய்யவில்லையா? இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அப்ப அம்மையார் உம்மு சலமா சொல்றாங்க, அன்பிக்கியாமுடைய மகனே, அதை நீ முழுசா தர்மம் செய்ய நான் சொல்ல மாட்டேன், அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை நீ தர்மம் செய். சமீபத்து ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து நான் செவியுற்றிருக்கிறேன், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, 10 நற்செய்தி சொல்லப்பட்ட சொர்க்கவாசிகளில் நீரும் ஒருவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதை சொன்ன மாத்திரத்தில் அவர் செய்த காரியத்தை பாருங்கள். 40,000 தீனார் தொகையையும் அல்லாஹ்வின் தூதரின் மனைவியருக்காக, திண்ணை தோழர்களுக்காக, சிரமப்படுகிற ஏழைகளுக்காக வக்ஃபாய் பல கட்டிடத்தை கட்டி 40,000 தீனார்களையும் தர்மம் செய்தார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்படி ஆச்சரியம் மேலிடுகிறது. எப்படி ஒரு பணம், பதவி, அதிகாரம் இவைகள் எல்லாம் மேலே செல்ல செல்ல இறைவனின் மீது இருக்கிற பயத்தை பாருங்கள், அதிகம் அச்சம் மேலிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை பரீட்சித்து பார்க்க வேண்டும். தியாகிகள் எல்லாம் பணம் சம்பாதித்தார்கள், உலக மோகத்திலே மூழ்கி விடவில்லை.
ஒரு சின்னோண்டு டமா துண்டு இருக்கிற மொபைல் போன்களிலே நம்மை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. இரவு முழுக்க 12-1 மணி வரைக்கும் போனை பார்க்கிறான். காலையில் தொழுகைக்கு வருவதில்லை. கால்களுக்க கடையில நிற்கிறான். ஒரு 10 நிமிடம் தொழுகையில் நிற்க முடியவில்லை. எவ்வளவோ மொபைல் போன்களில் தடவிக்கொண்டே இருக்கிறான். கரங்களால் அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியவில்லை. உலகப்பற்று நம்மை எந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது என்பதை நாம் பரீட்சித்து பார்க்க வேண்டும். இறுதியாய் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் காலகட்டத்திற்கு பிறகு யமாமா போர் நடக்கிற மஹ்ரமா என்கிற ஒரு நபி தோழர், பணக்கார நபி தோழர், நோன்பு வைத்தவாறு போருக்கு வருகிறார். நோன்பு வைத்துக் கொண்டே போர்க்களத்திற்கு வருகிறார். போர்க்களம் முடிகிறது, முஸ்லிம்களுக்கு வெற்றி தான். அப்படியே உடலிலே காயம் ஏற்பட்டு சாய்ந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் காயம் ஏற்பட்ட தோழர்களை பார்க்க வருகிற பொழுது அவர் கேட்டாராம், அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களே, ஹல் அஃப்தர ஸாயிம், நேரத்தை பார்த்தால் நோன்பு திறப்பதற்கான நேரம் வந்தது போன்று தெரிகிறது. மக்கள் எல்லாம் நோன்பு திறந்துட்டாங்களா? அப்ப என்ன விளங்குது? என் கூட வந்த சிலர் நோன்பு பிடித்து விட்டு வந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க, ஆமா நோன்பு திறந்துட்டாங்களே. அருகில இருக்கிற ஒரு செம்பு குவளை, இதற்கு அரபியில மிஹன் என்பார்கள், அதை எடுத்து கொடுத்து அந்த ஓடையில போய் தண்ணி அள்ளிட்டு வாங்கன்னு சொல்றார். அங்க போனா ரத்தமா இருக்குது. தண்ணியை அள்ளிக்கொண்டு வருவதற்கு முன்பு அப்துல்லாஹ் இப்னு மஹ்ரமா ஃபக்கத் கல்லா, அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் மஹ்ரமாவின் அருகிலே வந்து எட்டி பார்த்தார். ஃபக்கத் கல்லா, அவர் முடிந்து விட்டார், அவர் உயிர் பிரிந்து விட்டது. தண்ணீரை கீழே போட்டவாறு கதறி அழுதாராம். நீங்கள் யார்? சாதாரண மனிதரா? எவ்வளவு பெரிய பணக்காரர்? நோன்பு நோற்ற நிலையில் வாயிலே தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் நோன்பு திறப்பதற்கு முன்பு உங்கள் உயிர் பிரிந்து விட்டதே, எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று பாருங்கள். திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன், காரூனின் படிப்படையிலிருந்து அல்லாஹ் சொன்ன 3 முத்தாலான உபதேசம். மனிதா, உனக்கான மறுமையின் வீட்டை தேடிவிட்டாயா? இரண்டாவது, உனக்கான பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக செலுத்த வேண்டிய ஷேர், பங்கு, அதை நீ மறந்து விடாதே. மூன்றாவது, அல்லாஹ் உனக்கு எப்படி உதவி செய்திருக்கிறானோ, அல்லாஹ் உன்னை எப்படி வாழ செய்திருக்கிறானோ, அது மாதிரி அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும். தொழுது உதவி செய், தர்மம் செய்து உதவி செய், வணக்க வழிபாடு ஈடுபட்டு உதவி செய். காரூனின் வாழ்விலிருந்து அல்லாஹ் சொல்லுகிற முத்தாலான 3 உபதேசம் உலக பற்றை உடைத்தெரிக்கிற உபதேசம். அதை நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, இந்திய நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பயங்கரவாத ஆட்சியாளர்களால் முஸ்லிம்களுக்கு கடுமையான தொந்தரவுகளும் இடையூறுகளும் வெறித்தனமான செயல்பாடுகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டிருக்கிற பாபர் மசூதியை இடித்தார்கள். இரண்டாவது, ஞான்வாபி என்கிற பள்ளிவாசலில ஒளி செய்கிற அகல், அது லிங்கத்தின் வடிவில இருக்கிறது. வட்டமா இருக்கிற ஹவுலு லிங்கமா இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு பார்ட்டை மூடுனாங்க. சமீபத்தில ஊபியில இருக்கிற, அதாவது ஷாஹி ஈத்கா ஜும்ஆ மஸ்ஜித், பழங்கால மஸ்ஜித், இந்த பள்ளிவாசலில் ஆய்வு செய்ய போகிறோம், தொல்லியல் ஆய்வாளர்களை உள்ளே அனுப்ப போகிறோம் என்று சொல்லி கடந்த வாரத்தில்
ஒரு 3-4 தினங்களுக்கு முன்பு கடுமையான பிரச்சனை நிலவுகிற முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை தடுக்க முற்படுகிறார்கள். உடனே அங்கே குழுமியிருக்கிற பயங்கரவாதிகளால் அனுப்பப்பட்ட அந்த ஏவல் துறைகள் எல்லாம் வானத்தை நோக்கி சுட வேண்டியவர்கள் தடுக்க வந்த முஸ்லிம்களை சுடுகிறார்கள். அதுல 3 முஸ்லிம் இளைஞர்கள் நயீம், பிலால், நுஅ்மான், ஆரம்பத்தில் இவர்கள் மூவரும் சம்பவ இடத்திலேயே சுட்டுத் தள்ளப்பட்டு மரணிக்கிறார்கள். பிறகு இருவர் சுட்டுத் தள்ளப்படுகிறார். வேதனையின் உச்சம் என்னவென்றால், இதுக்கும் அந்த பாபர் புராணம் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாபர் வந்தார், இந்த இடத்திலே கோவில் இருந்தது, கோவில் இருந்த இடத்தை தான் இடித்து இந்த ஷாஹி பள்ளிவாசலை மஸ்ஜிதை கட்டிவிட்டார். வரலாற்றை படிக்காத முட்டாள்கள், மூடர்கள், அறிவுகட்டவர்கள். ஷாஹி மஸ்ஜிது கட்டப்பட்டது துக்ளக்குடைய ஆட்சி காலம். துக்ளக்கு இந்தியாவிலே அவர் வாழ்ந்த காலகட்டம் 1320 இருந்து 1416 வரைக்கும். இப்பொழுது இந்த சம்பல் பகுதியிலே பிரச்சனை செய்து கொண்டிருக்கிற இந்த ஷாஹி மஸ்ஜிதை துக்ளக்கு தான் கட்டினார். பாபர் புனர் நிர்மாணம் செய்தார். 1320 கட்டப்பட்ட பள்ளி, எவ்வளவு பழமை வாய்ந்த பள்ளி என்று பாருங்கள். ஊபியில டூரிஸ்ட் பிளேஸ் அடிச்சீங்கன்னா இந்த ஷாஹி மஸ்ஜித் முதல் 3 இடத்துல இருக்கும். பாபர் ஊபிக்கு வந்தது 1526, கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு பிறகுதான் பாபர் வருகிறார். அநியாயமாய் எதை எடுத்தாலும் பாபரின் மீது பழியை போடுவர். இதுல உச்சகட்ட வேதனை என்னவென்றால், இதற்காக 2 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஆமா, இது கோயிலை கட்டின பள்ளிதான், கோயிலை கட்டிட்டு கோயிலை இடித்துவிட்டு கட்டிய பள்ளிதான் என்பதை ஆய்வு செய்வதற்காக ஹரிசங்கர் ஜெயின், விஷ்ணு சங்கர் ஜெயின் என்கிற இருவர், 2 பேரும் அப்பன் உள்ள, 2 பேரும் தகப்பனும் மகனும். இவர்கள் இருவர் யார்? ஞான்வாபி பள்ளிவாசல் மூடப்படுவதற்கு இவர்கள் இருவர் தான் வழக்கறிஞர்களாய் நிறுத்தப்பட்டார்கள். இது என்னன்னு விளங்குதா? முஸ்லிம்கள் நிம்மதியாய் ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து விடக்கூட ஏதாவது ஒன்றை நாம் அவர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் மூர்க்கத்தனமாய் வெறித்தனமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக நாம் செய்ய வேண்டியது 2 தான். ஒன்று, அநியாயக்காரர்களை எதிர்த்து குரல் கொடுப்பது. 2வது, தயவு செய்து ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். நம்முடைய பிரார்த்தனைக்கு இருக்கிற பவரே அது வித்தியாசமான. துஆ செய்வதில்லை, பிரார்த்திப்பதில்லை. இந்த அநியாயக்காரர்களை கண்டித்து முதல் கட்டமாக இன்று மாலை சென்னையில பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நம்முடைய ஜமாத்து சார்பாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்மால் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இறைவா இந்த அயோக்கியர்களை அழித்துவிடு, நாசமாக்கி என்று பிரார்த்திப்போம். 2வது முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய பகுதியிலே அடுத்த வார வருகிற ஞாயிறு, அடுத்த ஞாயிறு 8ஆம் தேதி அன்று இஸ்லாமிய மார்க்கத்தை பரிசுத்தமான முறையில் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்வதற்காக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது. உலக பற்றிலே மூழ்கி கிடக்கிற மக்களை வென்றெடுப்பதற்காக நடத்தப்படுகிற பொதுக்கூட்டம். அதிகப்படியான பொருளாதாரங்கள் செலவாகிறது. எனவே அடுத்த வார ஜுமாவுடைய வசூல், இந்த பொதுக்கூட்டம் அதனுடைய செலவினங்களுக்காக நம்முடைய பள்ளியிலே வசூல் செய்யப்படும். தனவந்தர்கள், தாவாவை அதிகப்படுத்த நினைக்கிற நண்பர்கள், சகோதரர்கள் அடுத்த வாரம் வருகிற பொழுது இந்த பொதுக்கூட்ட செலவினங்களுக்காக உங்கள் பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுங்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி